அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோண்டோட உங்களை சந்திப்பது சந்தோஷம். எல்லாரும் நோன்புகளை பிடிச்சி எல்லோரும் நலமாக இருப்பேன் நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ என்னென்றால், இந்த க்ரீமியான பாஸ்தா எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அதுவும் இந்த கிரீமோ இந்த சீஸ் எதுவும் சேர்க்காமக்கி நான் ஒரு 400 கிராம் போல் பாஸ்தா எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தண்ணி எடுத்துக்கணும். ஒரு சட்டியில் வந்து தண்ணி ஊற்றின பிறகு அதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா பொங்கி கொதித்து வரச்செல்லாம் இதோட பாஸ்தா சேர்த்துக்கணும். இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு எந்த காய்கறியும் சேர்க்கல. போன்லெஸ் சிக்கன் ஒரு 350 கிராம் எடுத்துன்னு அதோட இந்த வெங்காயம், தக்காளி, அதோட கருவேப்பிலை, ரொம்ப இவைகள் அடுத்து மசாலாக்கள். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். இந்த கொதித்து வர டைமுக்கு தான் இந்த பாஸ்தா சேர்த்துக்கணும். சேர்த்தப்பறம் ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டுக்கணும். இல்லாட்டி அப்படி அடியில் தங்க பார்க்கும். இப்போ இதை எப்படி கலந்துட்டப்பறம் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொதித்து வேக விடணும். அந்த பாஸ்தா வந்து ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேகணும். நல்லா வெந்து வரச்சல உங்களுக்கு விலங்கு வந்து பாஸ்தா இந்த அளவில் வெந்திக்குன்ட்டு நல்லா குழையாமைக்கு நீங்கள் இந்த பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்தப்பறம் இதை அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கணும். ஒரு ஸ்டைனரில் வச்சு இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க வீசிடாமைக்கு. ஏன்னா லாஸ்ட்டில் தேவைப்படும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்ல திக்னஸ் தன்மை இருக்கும். இதுதான் இந்த பாஸ்தாவோட கிரீமியான டெக்ஸ்சருக்கே உதவும். இப்போ இதுக்கு வந்து நாங்கள் ஒரு தாளிப்பு செய்யணும். இந்த தாளிப்பு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு சட்டி எடுத்துட்டேன். சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது வேண்டாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் சேர்த்துன்னு எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். சூடாகி வர சொல்ல வெங்காயம் நாங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி வச்சுக்கணும். நல்லா மெல்லிசா. இப்போ இதோட சேர்த்துட வேண்டியது. சேர்த்த பிறகும் இது வதங்குறது கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துன்னு அப்போ அவசரமாக வதங்கிடும். அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கொள்ளலும். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனேன். அதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி பட்டரும் சேர்த்துட்டேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அந்த பச்சை வாசம் போகும் அளவுக்கு நீங்கள் நல்லா வதங்க விடணும். இப்போ இதோட வந்து பழுத்த தக்காளி பழம் ஒரு 3 பழம் மாதிரி சேர்த்துக்கணும். பழமாக இருந்தால் தான் நல்லா. ஃப்ளேமை நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சின்ன மிளகாய் வந்து 3 மட்டும் சேர்த்துன்னு சின்னதாக கட் பண்ண அப்படி நீள்வாக்கிலே போட்டுன்னு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப சேர்த்துட்டேன். உங்களுக்கு ஆப்ஷனல் கருவேப்பிலை ரொம்ப இல்லைன்ட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கொள்ளலாம். இதோட சேர்த்து எல்லாம் நல்லா என்னப்படி வதங்க விடணும். இதுக்கு இடையில் வந்து இந்த பாஸ்தாவை நாங்கள் வந்து இன்னப்படி கிளறி கொடுத்துருவோம். இல்லைன்றால் அந்த சூட்டுக்கே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கொலையை பார்க்கும். அப்படி இப்போ இதோட வந்து மசாலாக்கள் சேர்த்துனேன். மிளகாய்த்தூள் தனித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்சளவு மஞ்சள், அதோட மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற இந்த மசாலாக்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதோட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்து இன்னப்படி நல்லா எல்லாம் கலந்துட்டுருந்தேன். இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கணும். உங்களுக்கு போன்லெஸ் சிக்கன் இல்லைன்னா உங்களுக்கு பீஃப்லேயும் இதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. அடுத்து சோயா சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி ஊற்றினேன். அதோட வந்து டொமேட்டோ சாஸ் அதையும் ஊற்றினேன். இதோட இதெல்லாம் ஊற்றி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டாயம் இப்படி மிக்ஸ் பண்ணுற டைமுக்கு நீங்கள் அடிப்பிடிச்சிடாமே பார்த்துக்கணும். இப்போ சிக்கனை வந்து நான் இதோட சேர்த்துனேன். சிக்கனை சேர்த்தப்போ இதை அப்படி கலந்துட்டுருக்கணும். இப்போ இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வருகிறது. இப்போ இதுக்கு வந்து இப்போ நாங்கள் அந்த பாஸ்தா வடித்து வச்சுருந்தா தண்ணியத்தையும் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து தான் இந்த பாஸ்தாவே க்ரீமியான டெக்ஸ்சரை கொடுக்கும். நான் அந்த தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்து ஊற்றிட்டேன். இது நல்லா உங்களுக்கு பழசில் விளங்கு நல்லா திக்னஸ் தன்மையாக இந்த தண்ணி. உங்களுக்கு இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 கரண்டி அது மாதிரி ஊற்றிக்கொள்ளலாம். இப்போ சிக்கன் வந்து வேகணும். இந்த தண்ணியிலே நல்லா வேகணும். அது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மாதிரி வேக வச்சுட்டேன். அந்த சிக்கனும் அந்த கிரேவியும் எல்லாம் ஒரே அளவில் நல்லா வெந்து வரணும். இப்போ உங்களுக்கு ஸ்பூனை வச்சு பார்க்க சொல்ல விலங்கு வந்து சிக்கன் வெந்திக்கிறாங்க. இப்போ வெந்திருந்தால் இதோட வந்து நாங்கள் பாஸ்தா சேர்த்துக்க வேண்டியதுதான். பாஸ்தா ஒரே முறையில் சேர்க்காம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டுனே இருங்க. இதுக்கு எந்த வித மேகி கியூப் எது ஒன்றும் சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாக்கள் இந்த கிரேவி இதெல்லாமே நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இன்ஷால்லா நீங்களும் இஃப்தார் டைமுக்கு மட்டுமில்லை சும்மா காலங்களில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எது வேண்டாலும் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும்.
உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து 20ஆம் நோன்பு இஃப்தாருக்கு தான் நான் செஞ்சேன். இப்படி தான் இருந்துச்சு. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க. கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.